இருக்க நாம நம்ம பார்க்க போற படம் நந்தினி ரெட்டி டைரக்ட் பண்ணி சமந்தா அவங்களோட நடிப்புல சில நாட்களுக்கு முன்னாடி தெலுங்குல ரிலீஸ் ஆன மகா இந்தி பங்காரம். இந்த படத்தை தமிழ்ல எங்கள் தங்கம் அப்படின்னு டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல இந்த படம் இப்ப அவைலபிளா இருக்குதுங்க. பொதுவாகவே தெலுங்கு படம் ஆகட்டும் இல்லை அதர் லாங்குவேஜ் ஆகட்டும் அதை தமிழில் டப் பண்ணுறாங்க அப்படின்னா துல்லியமாக அந்த குறிப்பிட்ட ஒரு போர்ஷனை கூட தமிழில் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஆனால் நீங்கள் ஓடிடியில் பார்க்கும்போது பிரிண்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு தெலுங்குல இருக்கும் இல்லை மலையாளம் அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஆடியோ மட்டும் தான் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த படம் 4 லாங்குவேஜில் அவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துடைய கதையை எடுத்துட்டிங்கன்னா ஸ்வர்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு கணவரோட வீட்டுக்கு வந்துட்டு வராங்க. அப்போ கணவரோட வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஜான்சி அப்படின்னு இவங்களோட பேரை வந்து சொல்கிறாங்க. இப்போ பெஸ்ட் மருமகள் அப்படின்னு ஸ்வர்ணா வந்துட்டு பேரை வாங்குறாங்களா இல்லையா, எதுக்காக ஜான்சி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்றது தான் இந்த படத்துடைய என்டையர் ஸ்டோரி. చూసినట్టున్నదే படத்தை பொறுத்த வரைக்கும் சமந்தா ஆக்ஷன் பிளாக் சீன்ஸ் முதல்ல இன்ட்ரோலாம் வரதுக்கு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் ஆக்ஷன் சீனே வந்து கொடுத்துருக்குறாங்க. காரில் சேஸ் பண்ணுறக்கூடிய அந்த ஒரு போர்ஷன் ஆகட்டும் இல்லை காட்டுப்பகுதியில் நடக்கக்கூடியது, அதுக்கு அடுத்ததாக அன்வான்டாக ஒரு சீன் வந்து எதாச்சியாக வந்து ஒன்று நடந்திருக்கும், அதை எப்படி அவங்க வந்து பிளான் பண்ணுறாங்க அப்படின்றதாகட்டும், இல்லை பஸ்ஸில் நடக்கக்கூடிய ஒரு சீன், கிளைமேக்ஸில் வரக்கூடிய கன் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சீனுமே ஆக்ஷன் வந்துட்டு பிச்சு உதறி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த படத்துடைய பேக்ரவுண்ட் மியூசிக், இந்த படம் வந்துட்டு ஒரு ஆக்ஷன் பேஸ்டான ஒரு மூவியாக இருக்குது, ஒரு ஃபேமிலி பேஸ்டாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி சந்தோஷ் நாராயண் சட்டில்டாக அந்த திரைக்கதைக்கு தகுந்த மாதிரி ஒரு த்ரில்லர் டோனும் ப்ளஸ் ஒரு ஆக்ஷன் அந்த ஒரு டோனில் மிக்ஸ் பண்ணி பக்காவான ஒரு மியூசிக் வந்து கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் படத்துக்கு வந்துட்டு நந்தினி ரெட்டி அவங்க டைரக்ஷன் ஒர்க் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. படத்துடைய ஸ்க்ரீன் பிளே ராஜா அப்படின்றவர் வந்து எடுத்திருக்காருங்க. ஸோ ராஜாவை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீன் பிளே அப்படின்ற ஆஸ்பெக்டில் நம்மளுக்கு துளி கூட போர் அடிக்காத அளவுக்கு ஒரு 2 hours 30 minutes வந்து டேக் ஆஃப் பண்ணிட்டு போயிருந்தாரு. அது வந்து பாராட்டத்தக்க விஷயமா இருக்குது. அடுத்து இந்த படத்தில் பாடலை பொறுத்த வரைக்கும் தக்க தக்க தையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டில் டான்ஸை வந்துட்டு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. மூமெண்ட்ஸ்லாம் நல்லா சமத்தா பண்ணியிருந்தாங்க. அது பாடலுடைய வரிகள் ஆகட்டும் அது ஒரு கூஸ் பம்ப்ஸ் மெட்டீரியலாக இருக்குது. மற்ற போக பாடல்கள் எடுத்துட்டிங்கன்னா டீசெண்டாக ஒரு கதைக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த படத்தில் வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருந்தாங்க. எமோஷ்னல் சீன்ஸ் ஆகட்டும் அண்ட் காமெடியை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் சேசிங் பண்ணிட்டு ஒரு ஃபைட் சீன் வரும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நடக்கக்கூடிய அந்த ஒரு ரிலேட்டிவ் பையன் வந்துட்டு ஒருத்தர் பண்ணுறதாகட்டும், இல்லை வந்துட்டு ஒரு சொன்னது இல்லையா முன்னே ஒரு வாண்டடாக ஒரு நடக்கக்கூடிய எதிர்ச்சியாக வந்துட்டு ஒரு சீன் வந்து நடந்திருக்கும். அந்த இடத்துல சமந்தோடைய ஃப்ரெண்டு பண்ணுறக்கூடிய அந்த ஒரு ரியாக்ஷன் அப்படின்ட்டு காமெடி வந்துட்டு நல்லா சிரிக்க வைக்கிற அளவுக்கு கொடுத்துருந்தாங்க. கிளைமேக்ஸில் எண்ட் கிரெடிட்ஸ்லேயும் வந்துட்டு நல்ல ஒரு காமெடி வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த ஹோல் இந்த படம் வந்து ஒரு எமோஷ்னல் ஒரு பக்காவான ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனோட நல்ல ஒரு ஆக்ஷன் மூவியை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. தாராளமாக நீங்கள் இந்த படத்தை ஃபேமிலியோட நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தமிழ் அவைலபிளாக இருக்குது. தெலுங்குலையும் பார்க்குறதாலும் பாருங்கள். நான் தெலுங்குல தான் இந்த படத்தை பார்த்தேன்.